ஒரு கோல் கூட அடிக்கவில்லை. மைதானத்தில் ஒரு நிமிடம் கூட விளையாடவில்லை. போட்டி முடிந்ததும் மைதானத்திற்குள் வந்தால் ரசிகர்களின் பார்வை அவனையே பின்தொடர்ந்தது. உலகம் முழுவதும் உள்ள ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் இன்று அவனை கொண்டாடி தீர்க்கின்றன. யார் அவன்? ஸ்பெயின் அணியின் இளம் வீரர், த கோல்டன் பாய் என்று அழைக்கக்கூடிய யமாலின் குட்டி தம்பி கெயின் ஸ்பெயின் அணி உலகக்கோப்பை வென்றதை தாண்டி உலகம் முழுவதும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறார். யமாலினுடைய தாய் ஷீலாவுக்கு இரண்டாவது திருமணத்தில் பிறந்தவர் கெயின், அதாவது ஆஃப் பிரதர். தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றுவிட்ட தம்பி. ஆனால் இப்போது அவர் யமாலுடன் ஒன்றிவிட்ட தம்பி. 2022ஆம் ஆண்டு கெயின் பிறக்கிறார். கெயினுக்கும் யமாலுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 16. 2023ஆம் ஆண்டு பார்சிலோனா அணிக்காக அறிமுகமாகி விளையாடுகிறார் யமால். அந்த போட்டியிலிருந்து ரசிகர்கள் அமரும் பகுதியில் தோன்றுகிறார் கெயின். இப்படி ஒவ்வொரு போட்டியிலும் அவர் ரசிகர்களை கவர்கிறார். யூரோ சாம்பியன்ஷிப், கோஃபா ட்ரோபி என யமாலின் வெற்றி கொண்டாட்டங்களிலும் சாதனைகளின் போதும் உடன் இருந்திருக்கிறார் கெயின். 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை பொறுத்தவரை ஸ்பெயின் அணி விளையாடிய ஒவ்வொரு போட்டியிலும் ரசிகர்கள் அமரும் பகுதியில் தோன்றி அவர் ஸ்பெயின் அணி வீரர்களை உற்சாகப்படுத்தினார். வேமஸ் வேமஸ் என்று உற்சாக குரல் எழுப்பி ஸ்பெயின் வீரர்களை ஊக்கப்படுத்தினார். வேமஸ் என்றால் கமான் கமான், நாம் ஜெயித்து விடலாம் என்று கூறுவதாகும் பொருள் ஸ்பானிஷ் மொழியில். கேமரா அவரது பக்கம் திரும்பும் போது விதவிதமான சைகைகளை காண்பித்து ரசிகர்களையும் கவர்ந்தார். போட்டி முடிந்தவுடன் மைதானத்திற்குள் ஓடி வந்து யமாலை கட்டி அணைப்பது, அவருடன் சேட்டைகள் செய்வது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. ரசிகர்கள் அந்த குட்டி குழந்தை கெயினை கொண்டாட வைத்தது. இறுதி ஆட்டம் ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையே நடக்கிறது. யார் வெல்வார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் விறுவிறுப்பாக போட்டி நடைபெற்று கொண்டிருந்த போது கேமரா கெயின் பக்கம் திரும்புகிறது. ரசிகர்கள் ஆரவார குரல் எழுப்பி ஆர்ப்பரிக்கிறார்கள். போட்டி முடிந்ததும், அதாவது ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றதும் கெயின் மைதானத்திற்குள் ஓடி வருகிறார். அந்த கோல் கம்பத்தின் வலையின் ஒரு பகுதியை, கிழிக்கப்பட்ட வலையின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து தனது அண்ணனை கட்டி அணைக்கிறார். ஒட்டுமொத்த கேமராவும் அங்கு திரும்புகிறது. இந்த ஒரு நெகிழ்ச்சியான காட்சி உலகம் முழுவதும் பரவுகிறது. உலகம் முழுவதும் உள்ள ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் கெயினை கொண்டாடி தீர்க்கின்றன. ஸ்பெயினின் சூப்பர் ஸ்டார் ஃபேன், வேர்ல்டு கப் சூப்பர் ஸ்டார் என்றெல்லாம் ஊடகங்கள் அவரை புகழ்கின்றன. யமால் ஒரு முறை தனது குடும்பத்தை பற்றி சொல்லும்போது, தனது தாய்க்கு 16 வயது இருக்கும்போது தான் பிறந்ததாகவும் 3 வயது இருக்கும்போது தன்னுடைய பெற்றோர் ஒருவரை ஒருவர் பிரிந்து விட்டதாகவும் கவலையை வெளிப்படுத்துகிறார். அந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு மருந்தாக கெயின் பிறந்ததாக அவர் நினைக்கிறார். அது மட்டுமல்ல, கெயினை பற்றி அவர் குறிப்பிடும்போது கெயின் தன்னுடைய சகோதரன் என்பதை தாண்டி அவனை ஒரு மகனைப் போலவே உணர்வதாக யமால் கூறுகிறார். கால்பந்து போட்டி, அதற்கான தீவிர பயிற்சிகளை தாண்டி குட்டித்தம்பி கெயினுடன் யமால் நேரத்தை செலவிடுகிறார். அவரும் யமாலுடன் சேர்ந்தே கால்பந்தும் பயின்று வருகிறார். எதிர்காலத்தில் யமாலின் தம்பி கெயின் கால்பந்து விளையாட்டில் பெரிய சாதனையாளனாக உருவாகலாம், அல்லது வேறு துறையை கூட தேர்ந்தெடுக்கலாம். ஆனாலும் இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பின் நிகழ்ந்த இந்த நிகழ்வுகள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் வரலாற்றில் இடம் பெற்றுவிட்டது. உலகம் முழுக்க உள்ள ரசிகர்கள் கெயினின் புகைப்படங்களை பகிர்ந்து வருகின்றனர், கொண்டாடி வருகின்றனர். வெற்றி கொண்டாட்டத்தில் அவனையும் இணைத்துக் கொள்கின்றனர். இப்படியாக உள்ளங்களுக்கும் இந்த உலகுக்கும் அன்பும் பாசமும் என்றும் தேவை என்று உணர்த்துகிறார் இந்த குட்டி தம்பி கெயின். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் கனிவளவன்.